11 கருடாழ்வார் தரிசனம். வெள்ளி கவசத்தில் தக 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 தகன்னு மின்னின்றிருக்கார். ஆச்சாரியாரெல்லாம் அந்த பெருமாள் அதில் வச்சுண்டு பாண்டிச்சேரியில் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பாருங்கள், அந்த கடாழ்வார் சேவை பெருமாள் அதில் பள்ளி கொண்டிருக்குது. என்ன அழகாக இருக்கார் பாருங்கள் கடவுள். நம்ம அப்படியே பறந்த நம்ம கும்பாபிஷேகத்தப்போ மேலே பட்டமிடுவாரே பருந்து, அவரையே நம்ம நேரில் தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கருடாழ்வார் ஒவ்வொரு இடத்துலையும் பெருமாளுக்கு முன்னாடி கழுவாழ்வார் சேவிச்சுண்டு நிற்பார். இதில் கை கட்டின்னு இருக்கார். எவ்வளோ நன்னா இருக்குது பாருங்கள். இது பார்க்கையில் நமக்கு நல்ல ஆரோக்கியம், நிம்மதி, தாமதமானவை எல்லாம் கூடி வரும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், அந்த ஒளிக்கதிர் இப்படி விட்டு மின்னை தெரிக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது பாருங்கள். அற்புதமான ஒரு நல்ல ஒரு தரிசனம். மார்கழி மாதம் காலையில் எல்லோரும் திருவாசகம் படிக்கிறாங்க. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசியில் வரைக்கும் நீட்டாக ஒன்று போல் உட்காந்து எல்லாரும் சேர்ந்தாப்பில் படிக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தரிசனம். மார்கழி மாதம் காலையில் திருப்பாவை திருவாவை சொல்லணும். அன்றைக்கி ஏதாவது பிரதோஷம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லோரும் இருந்து அது பிரம்மாண்டமான அது ஆவுடையார் கோவில் ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். மார்கழியில் ஆவுடையார் கோவிலில் அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்கும். கதவெல்லாம் பாருங்கள் எப்படி தக 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 தகன்னு இருக்குல்ல. எல்லா சிவனடியாரும் விபூதி நெத்தியில் அடிஞ்சுட்டு எப்படி நன்றா ஒரு தெய்வத்தை பாருங்கள் தலைமையில் கை தூக்கி சாமி கும்பிட்றார். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அற்புதமான ஒரு தரிசனம். திருவாசகம் புக்கு, திருவாசக கோவில் ரொம்ப நல்லா இருக்குது. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் எல்லாமே வாழ்க்கையில் நம்ம நிச்சயம் போய் அந்த சிற்பங்களை பார்த்து ரசிக்கணும். கருடாழ்வார் எப்படி இருக்கார் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கார். இல்லை, நல்ல மூக்கெல்லாம் நல்ல வெள்ளியில் கழுத்தில் வைடூரியங்கள்லாம் போட்டு ரொம்ப அருமையாக அற்புதமாக ஒன்று போல் சத்தம் இல்லாமல் எவ்வளோ நல்லா இருப்பார். இது பாருங்கள், என்ன இது தஞ்சாவூர் ஓவியங்கள். ராமர் பட்டாபிஷேகம் விதவிதமான அனுமன் இருக்க மாதிரி லக்ஷ்மணன், சத்ருகன் எல்லோரும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அருமையான இந்த ஓவியங்கள்லாம் கிடைக்காது. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அருமையாக இருக்குது. இதை பார்க்கையில் நம்ம சுவாமியோட ராமநாமம் சொல்லணும். பாருங்கள், வில்லு எல்லாம் வச்சுட்டு சீதையோட அவ்வளோ நல்லா காட்சி தரார் பாருங்கள். ராமர் மாதிரி பொறுமை, சீத்தை மாதிரி ஒரு பொறுமை. அதனால தானே உண்மை அப்படின்னு தான் ராம் லல்லு கோவில் அயோத்தியில் வந்திருக்கு. இது ராமர் காட்டுக்கு போகிற ஒரு தரிசனம். இந்த ஓவியங்கள்லாம் எப்படி இருக்குது? தஞ்சாவூர் ஓவியங்கள் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் கலை ஓவியங்கள் வித்தியாசமாக இருக்கும்.